அரஃபா தினம் நம்முடைய நாட்டுல எப்போ 9வது ஜுல்ஹஜ் வருதோ அப்போதான் நமக்கு அரஃபா தினம். இல்ல அவங்களுக்கு வேலைக்கிழமை இருக்கு, அப்போ நமக்கு கூட வேலைக்கிழமை இல்ல. நம்முடைய நாட்டுல எப்போ நம்ம பக்ரீத் கொண்டாடுறோமோ அந்த பக்ரீத்துக்கு முன்னால இருக்கிற தினம் தான் 9வது தேதி. அதனால அரஃபா தினம். அரஃபா தினத்தில நோன்பு வைக்கிறது சுன்னத்து. அதனுடைய சட்டம் என்ன? முஸ்தஹப். முஸ்தஹப் என்றால் என்ன? நோன்பு வைத்தால் சவாப் கிடைக்கும், நோன்பு வைக்கலைன்னா குற்றம் இல்ல, கடமை இல்ல. அந்த தினத்தில நோன்பு வைத்தால் என்ன நடக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சௌமு யௌமி அரஃபா, அரஃபா தினத்தின் நோன்பு, அஹ்தசிபு அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்கின்றேன், யுகஃபிரு ஸனா கப்லஹு, அந்த நோன்புக்கு முன்னால் ஒரு வருடத்தின் பாவங்களை அழித்துவிடும், வஸனா பாதஹு, அதுக்கு பிறகு ஒரு வருடம் பாவங்களை அழித்துவிடும். அப்போ இந்த வருடம் அரஃபா தினம் நம்ம நாட்டுல, இந்தியால, தமிழகத்துல ஜும்மா அன்னைக்கு வந்திருக்கு. சில பேருக்கு ஒரு டவுட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா நாள்ல நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ எப்படி அரஃபாவுடைய நோன்பு வைக்கலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, ஜும்மா நாளுக்குன்னு சொல்லி நோன்பு வைக்கிறது மக்ரூ. ஏன்னா அது பண்டிகை நாள், நல்லா சாப்பிடணும் அந்த நாள்ல. எப்படி திங்கக்கிழமைன்னு சொல்லி நம்ம நோன்பு வைக்கிறோம்ல, திங்கக்கிழமை எதுக்குப்பா நோன்பு வைக்கிறேன்? இன்னைக்கு திங்கக்கிழமை, அதுக்காக நான் நோன்பு வைக்கிறேன். எதுக்கு நோன்பு வைக்கிறேன்? வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறது சுன்னத்து, அதுக்காக வைக்கிறேன். அந்த நியத்துடன் நோன்பு வைக்கிறது தான் மக்ரூ. அந்த நியத்து இல்ல, நம்முடைய நியத்து வேற நியத்து இருக்கு. ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கிறோம்ல, அங்க கேள்வி வருதா? இன்னைக்கு ஜும்மா தினம் ஆயிடுச்சே, இல்ல ஜும்மாவுக்காக நம்ம நோன்பு வைக்கல, ரமதானுக்காக நம்ம நோன்பு வைத்தோம். அதே போலதான் இந்த நோன்பு ஜும்மாக்காக இல்ல, அரஃபாவுடைய தினத்துக்காக ஒரு நோன்பு வைக்கலாம்.